ஹலோ வெல்கம் டு ஆரி ஒர்க் வேர்ல்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் ஃப்ரேம். இதே ஃப்ரேம் தான் வந்து நம்ம ஆரிக்கு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒரு சைஸ் ஃப்ரேம்லேயே நம்ம எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ஃப்ரேம் வரும். ஒன்று வந்து கீழே இன்சைடில் வைக்கிறது, இன்னொன்று வந்து வெளியில் வைக்கிறது. இந்த பெரிய ஃப்ரேம் அதாவது இந்த ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அப்பர் சைடில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயர் சைடில் வரும். லோயர் சைடில் கிளாத் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா எல்லா சைடும் இருக்கிற கிளாத் வந்து இந்த மாதிரி இன்னர் சைடில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பாருங்கள், லூஸாக இருக்கிற கிளாத் ஃபுல்லாகவே வந்து வெளியில் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இழுத்து விடும்போது கிளாத் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா டைட்டிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணதுக்கப்புறமா கிளாத் வந்து இந்த மாதிரி கிளாஸியாக எவ்வளோ டைட்டாக வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து டைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சவுண்ட் வந்து கேட்கணும். ப்ளஸ் வந்து கிளாத் வந்து மூவ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம இப்படி ஹோல் வைக்கும்போது கிளாத் ஹோல் விழக்கூடாது. திருப்பி இந்த மாதிரி பம்ப் அவுட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பம்ப் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கிளாத் வந்து நல்லா டைட்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இல்லை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல போய் ஒரு குழி விழுது அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத் ஃபுல்லாக டைட்டாக இல்லை அப்படின்றத நம்ம வந்து மீன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளோட லேப்பில் அதாவது நம்மளோட மடியிலையுமே வச்சு ஒர்க் பண்ணலாம். பட் அது வந்து அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. நம்ம கிளாத்தோடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் சம் டேமேஜஸ் வரும், அந்த டைட் இருக்காது. ஸோ இதெல்லாம் இருக்காது அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல் டை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் இது பண்ணிடுச்சு பாருங்கள், டச் ஆகிடுச்சு. ஸோ அந்த த்ரெட் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் மெயினாக வந்து இப்படி இழுத்து பிடிச்சிக்க வேண்டிய த்ரெட். அதே மாதிரி நான் அப்புறம் உள்ளார வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். நீடில் இப்போ இன்சர்ட் ஆச்சுங்களா, கீழே பாருங்கள். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே கம் அப் சைட் மேலே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கணும். நான் இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக நீடில் வந்து உள்ளே போயிட்டு உள்ளே இருந்து அந்த த்ரெட்டை வந்து மாட்டி விட்டு ஹூக் மாதிரி நீங்கள் மேலே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் வரும். ஸோ அப்புறம் நீடில் நம்ம ஸ்ட்ரைட்டாக விடணும். அதே மாதிரி கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லாங்காக வந்து செயின் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாவது அந்த மாதிரி வந்து மாட்டுது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணுன்றது சொல்கிறேன். இங்கே பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்படி உள்ளே இழுத்துட்டு இப்படி நீங்கள் இது பண்ணும்போது மட்டும்தான் வந்து த்ரெட் உங்களுக்கு கட் ஆகாமல் அதே மாதிரி எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாமல் வந்து வரும் பாருங்கள். ஸோ நீடில் கீழே வருது. நீடிலுக்கு சுற்றி இப்படி நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். அப்புறம் நீடில் கீழே வருது. ஸோ அப்புறம் நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறேன். ஸோ இது பாருங்கள், நான் நீடில் கீழே புல் பண்ணி எடுத்த த்ரெட் தான் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் வந்து போகும். இது வந்து நம்ம ஆரி நீடில் சொல்லி கொடுக்குற செயின் ஸ்டிச். இதே மாதிரி நார்மல் நீடல்லையும் ஈஸி. இப்போ நிறைய பேருக்கு ஆரி நீடல் வந்து ஹேண்டில் பண்ண வராது. ஸோ ஆரி நீடல் ஹேண்டில் பண்ண வராதவங்களுக்கு நம்ம நார்மல் நீடல்லையுமே சொல்கிறோம். என் நாட் பாருங்கள், என் நாட்டுன்றது ரொம்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அது எதுக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதே நம்ம செயின் ஸ்டிச் எடுத்த மாதிரி லாங் லூப் எடுத்துக்கோங்க. லாங் லூப் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே அப்புறம் ஒரு லாங் லூப் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள். ஸோ நான் அப்புறம் என் நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம த்ரெட் மேலே எடுத்துக்கிட்டோம். ஸோ லூப் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப், இதுக்கு உள்ளே இருந்தேன் இன்னர் சைடு ஆஃப் த சைட்லேருந்தே வந்து இன்னொரு லூப் வந்து நம்ம எடுக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த லூப் இந்த லூப் வந்து இன்னொரு வாட்டி ஸோ இந்த மாதிரி லூப் வந்து பெருசாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது சைடு லூப் அது பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இன்னொரு லூப் நம்ம எடுத்தோம். இந்த லூப் இருக்குது இல்லைங்களா, இந்த லூப்புக்கும் நான் 2 லூப்புமே ஃபஸ்ட் செப்பரேட்டாக காட்டுறேன். ஓகேவா? இந்த மாதிரி 2 லூப் இருக்கா.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு இல்லைங்களா, நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் லூப், இந்த லூப்புக்குள்ளே இது இருக்கணும். இந்த செகண்ட் லூப் இருக்குல்ல, இந்த செகண்ட் லூப் இதுக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ இப்போது இந்த செகண்ட் லூப்புக்குள்ளே நம்ம இந்த நீடில் வச்சுக்கிட்டே தான் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ நீங்கள் இது ட்ராக் பண்ணாலும் சரி, இல்லை இது ட்ராக் பண்ணாலும் சரி, இங்கே பாருங்கள், இதை பிடிச்சிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் லூப் இந்த செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து பிடிச்சிக்கிட்டு இந்த கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எக்ஸாக்டாக லூப் வந்து விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா லூப்புமே இப்படி கீழே இழுத்துட்டிங்க அப்படின்னா போயிடும். இப்போ நான் உங்களுக்கு லூப் தெரியணுன்றதுக்காக பெருசாக போட்டு காட்டுனதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்டரில் தெரியுது. நம்ம இதுக்கு முன்னே போட்ட லூப் பாருங்கள், நல்லாவே இன்னரில் போயிடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எண்ட் நாட் வந்து போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.